ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், NMMS தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கான குறிப்புகள். முதல் முறை OMR தாளினை பயன்படுத்துபவர்கள் விடைப்பகுதியில் சரியாக வட்டமாக ஷேட் செய்யவும். கணினி மதிப்பீடு என்பதால் இரு விடையை ஷேட் செய்தாலோ அல்லது ஒயிட்னர் மூலம் அழித்து வேறு ஒரு விடை ஷேட் செய்தாலோ அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். வினாத்தாளில் உட்பகுதிகளில் குறித்தல் கூடாது. இறுதி இரு பக்கம் ரஃப் ஒர்க் செய்து பார்க்க வெள்ளைத்தாள் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் செய்து பார்க்கலாம். OMR தாளினை பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டுமே பயன்படுத்தி ஷேட் செய்ய வேண்டும். பொதுவாக செய்யும் தவறு, ஃபார் எக்ஸாம்பிள் 51வது கேள்வி தெரியாததால் ஷேட் செய்யாமல் விட்டிருப்போம். 52வது கேள்வி எழுதும் போது 51வது கேள்வியில் ஷேட் செய்வோம். அடுத்து வரும் அனைத்து வினாக்களும் தவறாக ஷேட் செய்யும் வாய்ப்பினை உருவாக்கும். எனவே ஒவ்வொரு வினாவிற்கும் விடையளிக்கும் போதும் வினா எண் பார்த்து ஷேட் செய்யவும். 180 questions 180 minutes. ஒரு வினாவிற்கு ஒரு நிமிடம். நீண்ட நேரம் ஒரே வினாவை தீர்வு காணாமல் அடுத்த கேள்விக்கு செல்லவும். மேக் பகுதி விடையளிக்கும் போது அனைத்து வகையிலும் யோசித்து முயற்சிக்கவும். எக்ஸாம் டிப்ஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வினாத்தாளில் கடைசி பக்கத்தில் எழுத வேண்டியவை. ஆங்கில ஆல்பபெட் சார்ந்த வினாக்கள் அதிகம் இடம்பெறுவதால் A முதல் Z எழுதி 1 முதல் 26, Z முதல் A எழுதி 1 முதல் 26. 8 திசைகள் எழுத வேண்டும். வர்க்க எண் 20 வரை, கன எண் 10 வரை, பகா எண்கள் 30 வரை. All the best students.